ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சூப்பரான 6 வகையான ஐஸ்கிரீம் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெனிலா ஐஸ்கிரீம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம். நான் இன்னைக்கு 300 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நல்ல திக்கான ஒரு விப்டு க்ரீம் மாதிரி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஹேண்ட் பீட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணால் போதும். இது ரொம்ப ஓவராக பீட் பண்ணால் இது பட்டர் ஆகிடும். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பீட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இது இருந்தால் போதும். இப்போ இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 150 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு கிளாஸ் கவர் போட்டு டைட்டாக கவர் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு டைட்டாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக கவர் பண்ணாதான் இது நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். இல்லைனா இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். அதனால நல்லா டைட்டாக இதை கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து எடுத்தால் போதும். பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குதுன்னு. ரொம்பவே சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வீட் ஐஸ்கிரீம். இதுவும் வெனிலா ஐஸ்கிரீம் தான், ஆனால் இதில் கொஞ்சம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இதில் 1 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவில் எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் பாலையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதில் மாவு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக கெட்டியாயிடும். அதே சமயம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அதோட 150 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளிப் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா டைட்டாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா போதும். திரும்ப இதை வெளியே எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த வெனிலா ஐஸ்கிரீமை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாவோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். ஒரு பவுலில் 250 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 500 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து இது நல்லா திக்கான க்ரீம் மாதிரி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இவ்வளோதான் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நான் அடிஷ்னலாக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா திக்காக க்ரீமியாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. இதை இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஐஸ்கிரீம். நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதா பார்க்க போகிறது கசாட்டா ஐஸ்கிரீம். ஒரு பவுலில் 600 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து இது நல்லா திக்கான க்ரீம் மாதிரி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு. இதோட 300 ml அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் பாதி அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 3 பவுலில் சமமான அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கலருக்காக எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ கடைசியாக இன்னொரு பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து வெனிலா ஐஸ்கிரீம். இந்த மூணுத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து இதோட உள் பக்கத்தில் கிளாஸ் கவர் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தில் கிளாஸ் கவர் போட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் ஃபஸ்ட் லேயராட்டு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு கடைசியாக வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் மேல் பக்கத்தில் தட்டுனீங்கன்னா போதும், ஐஸ்கிரீம் அப்படியே முழுசாக கீழே வந்துடும். இப்போது இதில் இருக்கிற அந்த கிளாஸ் கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருக்கு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 3 லேயரில் 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கசாட்டா ஐஸ்கிரீம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5வதாட்டு பார்க்க போகிறது ஓரியோ ஐஸ்கிரீம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 500 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் க்ரீமியாக நல்லா வரும். இப்போ இது நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும்.
இப்போ இதோட 250 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாதி அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகி இருக்கும். கடைசியாக இதில் சேர்க்கறதுக்காக 6 ஓரியோ பிஸ்கட் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பொடி பண்ணி வச்சா போதும். இப்போ இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதுல நான் இன்னைக்கு கிளாஸ் கவர் போட்டு இதை மூட போறேன். அப்போதான் நல்லா டைட்டா இருக்கும். இது எந்த அளவுக்கு டைட்டா கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஃப்ரீஸ் ஆகும்போது நல்லா க்ரீமியா இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க இவ்வளோ க்ரீமியா அழகா வந்திருக்குதுன்னு. ஓரியோ பிஸ்கட் இதுல இருக்கிறது பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? ஐஸ்கிரீம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா 6வது ஆட்டு பார்க்க போறது எம்மியான காஃபி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துட்டு இது நல்லா திக்கான க்ரீம் மாதிரி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு 10 நிமிஷம் பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இது திக்காயிடுச்சு. இதோட 150 ml அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி அடிச்சு எடுத்துட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட காஃபி ஐஸ்கிரீமுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிரெட் டின்ல நான் சேஞ்ச் பண்ண போறேன். உங்ககிட்ட ஏர்டைட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கணும். அதனால நான் ஃப்ளிப் கவர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இல்லைனா இதில் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆயிருக்கு. இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே க்ரீமியாக வந்திருக்கு. ரொம்ப க்ரீமியான எம்மியான சூப்பரான காஃபி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.